நமது பூமி இத்தகைய தெளிவு நிலைகள் பெறுவதற்கு சூரியனால் கழிக்கப்பட்ட அல்ட்ரா வயலட் அதை சூரியனை சுழன்று என்ற அதனுடைய வெப்பத்தில் தான் கவரும் சக்திகளிலிருந்து இது கழிவாக மாற்றுகின்றது. இருப்பினும் சூரியன் வெளிப்படும் அந்த காந்த புயல் இதே அல்ட்ரா வயலட்டை கடந்துதான் வருகின்றது. அந்த அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சினை இந்த காந்த புலன் அறிவு கிடைக்க தான் கவரவில்லை என்றால் அதை இயக்க சக்திக்கு உதவாது. ஆக வெப்பம் காந்தம் வெப்பம் உருவாக்கும் சக்தியாகவும் காந்தம் எதனை தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றதோ அதனை வெப்பம் ரெண்டரை கலந்து இயக்க சக்தியாக அது உருபெறும் சக்தியாக மாறுகின்றது. உருகட்டாலும் தான் கவர்ந்த சத்துக்களை இயக்கச் செய்வது விஷம். ஆக இவ்வாறு கடந்து வந்தாலும் அந்த நஞ்சினை அதிகமாக கலந்து கொண்ட இந்த உணர்வுகள் நாம் பூமியின் சுழற்சியின் வட்டத்தில் சுழலும் வெப்பத்திற்குள் ஊடுருவும் போது இதை ஆவியாக பிரித்து விடுகின்றது. நாம் கருணக்கிழங்கை எவ்வாறு வேக வைக்கின்றோமோ அதுல ரெண்டரை கலந்த அந்த நஞ்சின் தன்மை பிரிகின்றதோ இதே போல பூமியின் சுழற்சி வட்டத்தில் வரப்படும் போது இந்த விஷத்தன்மைகள் பிரிந்து செல்லுகின்றது. இதற்குள் காந்தப்புலன் ஈர்ப்பின் நிலைகளுக்குள் ஊடுருவி நம் பூமிக்குள் வருகின்றது. ஆகவே இதை போல அந்த இந்த இதனுடைய விஷத்தன்மைகள் அது சிறுக மிதந்து அது தனது நிலைகளில் பாதுகாப்பு கவசமாக அது அமைகின்றது. அது அமைந்து கொண்ட உணர்வுகள் தான் இன்று ஓசான் என்பது நமது பூமிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இதையும் மனிதன் அணுவை பலந்து அணுவின் ஆற்றலை பெருக்கி அதனின் தன்னை கொண்டு மற்ற நாட்டை அடக்கி அதை அச்சுறுத்தி அல்லது அதை இணைத்து அந்த மக்களை கொன்று அந்த நாட்டின் நிலைகளை அழித்துவிட்டு பின் தன் சாம்ராஜ்யத்தை பரவச் செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் ஒவ்வொரு நாடும் இதை போல அணு விஷயத்தன்மைகளை அது கவர்கின்றது. அவ்வாறு கவர்ந்த அந்த உருவாக்கிய அந்த உணர்வுகள் தான் ஆக பரிசாந்தரமாக பூமியில் வெடித்ததும் இங்கே பூமிக்குள் இதே சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இந்த கதிரியக்க சக்திகள் நம் பூமியிலே படர்ந்துள்ளது. இவை அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்ட தீய உணர்வுகளும் இந்த எண்ணங்களும் ஆக இதை போல நமக்குள் மனிதனாக இருக்கும் நஞ்சினை நீக்கிடும் உணர்வு கொண்ட இந்த ஆன்மா நமக்கு பாதுகாப்பு. ஆக நஞ்சினை நீக்கி அந்த உணர்வின் தன்மை நீக்கும் உணர்வின் எண்ணங்களை ஊற்றுவது நமக்கு ஒரு ஓசான் திரைதான். ஆக இத்தகைய விஷத்தன்மை கதிரியக்கங்கள் நம்முடைய ஆன்மாவை இதை படர்ந்து அந்த கதிரியக்க சக்தியாக உள்புகின்றது. இதை போன்று நாம் ஒவ்வொரு மனிதனின் இயக்க உணர்வுக்குள் செல்லும் போது மனிதனுக்கு மனிதன் இரக்கமற்ற கொன்று புசிக்கும் உணர்வுகளே வருகின்றது. ஆகவே நமக்கு பாதுகாப்பான இந்த ஓசான் திரை பிழந்த பின் எப்பொருளில் எந்த நஞ்சு கலக்கின்றதோ அந்த நஞ்சின் செயலாக்கமாக மற்றதை மாற்றுவது போல நமக்குள் மனிதன் என்ற ஆறாவது அறிவின் தன்மையை நஞ்சினை நீக்கும் உணர்வை அதை செயலற்றதாக மாற்றி ஆக நஞ்சினையை வளர்ச்சிடும் உணர்வாக நமக்குள் இங்கே வந்து விடுகின்றது. நமது பூமியோ இதை போன்றுதான் விஞ்ஞான அறிவு கொண்டு விண்ணிலே வீசப்பட்டு ஆக அங்கே கதிர் இயக்கங்களை பரப்பப்பட்டு அதனுடைய அலைகளாக படர்ந்திருக்கும் இவ்வேளையில் ஆக இதை போல தான் கண்டுபிடித்த உணர்வால் கதிர் இயக்கங்களோ ரேசர் இயக்கங்களோ விண்ணிலே பாய்ச்சி ஆக விண்ணிலே இயக்கும் கவர்ந்து உணர்த்தும் எந்திர கருவிகளை பாய்ச்சி அங்கே நடக்கும் உணர்வுகளை கவர்ந்து அதே ரேசர் இயக்கத்தின் துணை கொண்டே பூமிக்குள் அது கவர்ந்து கவரும் சக்தி வைக்கின்றான் விஞ்ஞான அறிவார். ஆகவே இதை போன்று விஞ்ஞான அறிவு கொண்டு விண்ணிலே இப்போது அணுகுண்டை வெடிக்கச் செய்து அதை பரிசாந்தரமாக பார்த்தானோ அதே போல அணு விசையின் தன்னை கதிரியக்க சக்தியை தொடர் வரிசையாக விண்ணிலே ஏவப்பட்டு அதனின் துணை நிலைகளை பரவிய இந்த உணர்வுதான் சூரியனின் காந்த சக்தி அது கவர்ந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் பூமியின் நிலையை இதை பிளந்து ஓசாந்தரை கிழிக்கப்படுகின்றது. ஆகவே முதல் இங்க மனிதனை உருவாக உயிரணுக்களை தோன்றாத நிலைகளும் உயிரணுக்கள் அவ்வாறு தோன்றியிருந்தாலும் விஷத்தின் அடிப்படையில் தான் நம் பூமியிலே விளைந்தது. ஆகவே விஷத்தின் தன்மையை அகற்றிடும் செயல்கள் அது சிறுக இந்த பூமியின் நிலைகள் கொண்டு ஓசாந்தரையாக
இந்த நஞ்சின் தன்மை அடர்த்தி ஆகின்றது. இப்போ ஒரு விஷச்செடியை நாம் பல விஷச்செடியின் மத்தியில் அது ஊன்றிவிட்டால் தன் விஷத்தின் தன்மை கவர்ந்து அந்த விஷத்தின் அடர்த்தியே அதிகமாகும். இதே போல நாம் எந்த உணர்வின் சத்தை இது கழித்து வெளியே அனுப்புகின்றதோ இதே சூரியன் காந்த சக்தி தன் அடர்த்தி நிலைகள் சேர்த்துக் கொள்ளுகின்றது. ஆக அடர்த்தின் வலு வரும்போது அனைத்தும் விண்ணில் இருந்து வரக்கூடிய நஞ்சினை அனைத்தும் அது தனக்குள் அடக்கி பூமி சுழற்சியின் தன்மை சிறுக சிறுக உராய்ந்து துகள்களாக தூசிகளாக மாற்றுகின்றது. ஆக தூசிகளாக மாற்றுவதை நமது பூமி கவர்ந்து துகள்களாக மாற்றுகின்றது. துகளின் தன்மைகள் அணுக்களாக மாறி பூமியின் தன்மை உரைகின்றது. ஆனால் இதை மாசற்ற நிலைகள் கொண்டு நமது பூமியில் இப்போது தூய்மைப்படுத்தும் உணர்வின் தன்மை வரப்படும் போதுதான் ஆக தூய்மைப்படுத்தும் ஒரு உயிரணு தனக்குள் எடுக்கும் உணர்வின் சத்தை உடலாக மாற்றி அதனின் கழிவின் தன்மையை மாற்றுகின்றது. ஆக முதல் உயிரணுக்கள் நஞ்சினை தனக்குள் உடலை சாதகமாக்கி அதன் வலுவின் தன்மை கொண்டுதான் உயிரணுக்கள் விளைகின்றது. பின் அந்த நஞ்சின் தன்மையை தான் நுகர்ந்தறிந்த நல்ல சத்தின் தன்மை நுகர்ந்து நஞ்சின் தன்மை சிறுத்து நஞ்சினை நீக்கிடும் உணர்வின் சத்து பெற்றதும் மனிதன். ஆக இந்த பூமி எப்படி ஓசாந்தரையாக நஞ்சினை பிரித்து அதனின் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதோ அதை பழந்து இன்று மனிதனால் நஞ்சின் தன்மை பரப்பப்பட்டு ஆகவே நஞ்சின் தன்மையை இதை பழக்கும் தன்மையாக ஊடுருவச் செய்கின்றது. நஞ்சை பாய்ச்சிடும் கதிரியக்க சக்தியில் ஊடுருவ போகும்போது நஞ்சின் செயலாக்கங்களை அது பழந்து விடுகின்றது. பின் நஞ்சை ஒடுக்கும் தன்மை இல்லாத போது அது நம்ம பூமிக்குள் அது ஊடுருவும் போது காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக அடைந்து அதை கலந்திடும் உணர்வுகள் நெஞ்சித்தன்மை அதிகரிக்கப்படும் போது இந்த தாவர இனங்களும் நஞ்சின் தன்மை அதிகரிக்கின்றது. தாவர இனங்கள் நஞ்சின் தன்மை அதிகரிக்கப்படும் போது அதனின் உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்தப்பின் இந்த நஞ்சின் வேக துடிப்பை மனிதனுக்குள் வருகின்றது. ஆக நஞ்சை உணவாக உட்கொண்டால் மனிதன் சிந்தனை இழப்பது போல் அதே நஞ்சின் தன்மை உணர்வுகள் கலந்த பின் மனிதனின் சிந்தனை பழந்து இன்று சிந்தனையற்ற நிலைகள் நமக்குள் ஆறாவது அறிவில் பாதுகாப்பா இருக்கும் இந்த ஓசாந்தரையை கிழித்து விடுகின்றது. பின் நாம் சிந்திக்கும் செயலெடுத்து நாம் சிந்தனையற்ற நிலைகள் கொண்டு மனிதன் மிருக உணர்வின் நிலைகள் கொண்டு நாம் வாழ்ந்திடும் நிலைகள் வருகின்றது. இதை போன்ற நிலைகளை பிளந்த அருள் மகிழ்ச்சி நிலைகள் தான் விண்ணிலே உண்டு. ஆக இந்த விண் என்பது பிரபஞ்சத்திற்குள் இன்று நாம் பூமி ஒரு அங்கம், அது அங்கத்திற்குள் இதை விடை செய்த நிலைகள் கொண்டு இந்த தாவர இனத்தை தனக்குள் இதே போல நஞ்சினை பிளந்திட்ட உணர்வின் துணை கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்றும் துருவ பகுதியில் நிலை கொண்டு பூமி துருவ வழியில் தனது உணவுக்காக கவர்ந்திடும் உணர்வின் துகள்களை இது கவர்ந்து அதிலே நஞ்சினை கலந்த நிலைகளை பிளந்திட்ட உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக வரும்போது அந்த உணர்வினை கவர்ந்த மனிதன் இதை ஆறாவது அறிவை ஏழாவது நிலையில் பெற்றவன் சப்தரிஷி மண்டலங்களாக சுழன்று கொண்டு உள்ளார்கள். ஆக அதன் நிலையை நமக்குள் வரும் நஞ்சினை நாம் பிளந்தல் வேண்டும். இன்று ஓசாந்தரை எப்படி இன்று கிழிந்து இன்று நாம காற்று மண்டலம் நஞ்சித்தன்மை அடையும் தன்மை வருவது போல நமது ஆன்மாவின் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பல கொலைகள் பல நிலைகள் மனித உணர்வுக்குள் விளைந்த நிலைகள் கொண்டு ஒருவனைக்கொருவன் கொன்று புசிக்கும் நிலையும் நாட்டுக்கு நாடு கொண்டிடும் நிலை வரும்போது மதத்திற்கு மதம் கொண்டிடும் நிலை வரும்போது இனத்திற்கு இனம் கொண்டிடும் நிலை வரப்போகும்போது இதுபோல கொண்டு உணர்ந்திடும் உணர்வுகள் நமக்குள் பாதுகாப்பு கவசத்தை பிளந்து நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வை வீழ்த்திடும் நிலையாக உருவாகின்றது. இதனை வீழ்த்திடும் உணர்வின் வலுப்பெற்ற சப்த ரிஷிகள் அவர்கள் விளைந்த ஊஷான் திரையை தன் உடலுக்குள் இந்த உணர்வின் சக்தியை அதை இணைத்து இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளுடைய நிலைகளை அதை அடக்கி அதை அகற்றிடும் நிலையாக தனக்குள் விளை வைத்து அந்த உணர்வின் தொலையாக இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அகசியன் அணிவின் ஆற்றலை அறிந்து துருவத்தை கண்டுணர்ந்து அதை நுகர்ந்து துருவத்தின் நிலை கொண்டு இருக்கும் நிலையை தனக்குள் பதிந்து துருவத்தின் நிலைகளிலிருந்து பூமி கவரும் இந்த உணர்வினை அதே நிலையை தனக்குள் துருவத்தின் நிலை கொண்டு அங்க கவரும் உணர்வின் தன்மை நஞ்சினை ஒடுக்கி ஒளியின் சிகரமாக இன்று நிலைத்திருக்கின்றான். ஏனென்றால் நம் பூமியின் நிலைகள்தான் இந்த சப்தரிஷி மண்டலம் சுழன்று வரும். இதனின் தன்மை துருவ நட்சத்திரம் எதன் வட்டத்தில் அது சுழன்கின்றதோ அதன் வட்டத்தின் ஈர்ப்பு நிலைகள்தான் அந்த தன்னை இந்த மனிதனின் தன்மையை கெடாத நிலைகள் பாதுகாத்துக் கொண்ட நிலைகளும் இந்த உயிருடன் ஒன்றி இன்னொரு உடல் பெறும் உணர்வும் அதை கரைக்கிய நிலைகள் கொண்டு அதை கரைத்திட்ட நிலைகள் கொண்டு அது உணர்வின் தன்மையை தனக்குள் சேர்த்து இன்று ஆறாவது அறிவை ஏழாவது நிலைகள் கொண்டு
அது எதுவுமே ஊடுருவாத நிலைகள் கொண்டு பாதுகாத்து சென்றவர்கள் தான் சப்தரிஷிகள். ஆகவே சப்தரிஷி என்பது உயிர், அதை மற்றதை சிருஷ்டித்துக் கொண்டது என்ற நிலைகளும், ஆக ஆறாவது அறிவின் எண்ணம் கொண்டு தீமைகள் அகற்றிடும் நிலையும், தனக்குள் நல்லதை நிலைகளை நாம் எப்படி ஒரு பொருளை உருவாக்குகின்றோமோ, தீமை அகற்றி நல்ல உணர்வினை சேர்ப்பித்து அதன் உணர்வின் தொடை கொண்டது போல ஏழாவது நிலையாக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு உயிருடன் ஒன்றி சிருஷ்டித்துக் கொண்டதுதான் சப்தரிஷி என்பது. ஆகவே இதை போன்ற தீமைகளை என்றும் தன்னை அணுகாது. இது பெரும் ஓசான் தரை. இந்த திரையை கிழிப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திலும் கிடையாது, இந்த பேரண்டத்திலும் நிலைகள் கிடையாது. ஆகவே அனைத்திலும் வடிகட்டிய நிலைகள் கொண்டுதான் மனிதனாகி மனிதனால் இயக்கப்பட்டு நஞ்சினை பழந்து நஞ்சினை பழக்கும் நிலையும், நஞ்சினை தன்னுடன் நினைத்தான் அடக்கிடும் நிலையும் அறிவை ஒளிக்கெதிராக மாற்றுகின்றான். மனிதன் எவ்வாறு ஒரு அணுவுக்குள் இருந்த அணுவை பழந்து, சாதாரண விஞ்ஞானி அவன் அணுவினை பழந்து அதனை குவித்து அதனை வலுவினை சேர்த்து அதனின் தன்மை கொண்டரும் போது வெடித்திடும் நிலை வரும்போது சூரியன் இயக்கும் கதை இயக்கங்களை காந்த புலன் அறிவுகள் கவர்ந்து அதன் இயக்கமாக இன்று உலகை பொசிக்கிடும் நிலையாக மாறுகின்றதோ, இதேபோலதான் இந்த ஞானிகள் அந்த உணர்வின் தன்மையை இது தனக்குள் மகர்ஷிகள் தனக்குள் சிசித்த இந்த நஞ்சினை நீக்கிடும் உணர்வுகள் தனக்குள் விளைய வைத்து இன்றும் எந்த எதனும் பிளந்திடாத நிலைகள் கொண்டு தீமைகளை பிளந்திடும் சக்தியாக இந்த மனித உடலில் இருந்துதான் அவன் பெற்றான். அந்த நிலையில் நம்முள் உண்டு. அதை நமது குருநாதர் காட்டி அறுவழிப்படி உங்களை இணைக்கச் செய்வதற்குத்தான் உங்கள் உணர்வின் குணங்களை கலந்து எதனெதன் நிலைகளில் இதை பிளந்த இது உங்களில் இணைந்ததோ அதே போல உங்களின் இணைந்த நிலைகள் தீமைகளை கண்டுணர்ந்து தீமையின் உணர்வுகள் உங்களுக்குள் அது வித்தாக விளைந்து அதனின் செயலாக்கமாக வருவது போல் உங்களின் மகிழ்ச்சியின் உணர்வின் சக்தியை உங்களுடன் இணைத்து அந்த இணைத்த சக்தி கொண்டு சப்தரிஷிகளின் இயக்கமாக அது மாற்றும். ஆக உருவற்ற நிலையாக உங்களை சப்தரிஷிகளாக ஆக்குவது. அவ்வாறு சப்தரிஷிகளின் உணர்வுகள் நீங்கள் பெற்றால் சப்தரிஷி மண்டலங்களாக நாம் அவருடன் இணைந்திடும் போது எதனே வென்றிடும் நிலைகள் வருகின்றது. ஆனால் புவியின் ஈர்ப்புக்கு புவி கவரும் உணர்வை தனக்குள் உணவாக எடுத்து அது தனித்தன்மையாக இருக்கின்றது. இதே சூரியன் இதை மடிந்திடும் சமயம் வரும். சூரியனுக்கு மடிந்திடும் சக்தி உண்டு. ஏனென்றால் எதை ஒளியின் சரீரமாக பெற்றதோ மீண்டும் அதனுடைய வயதின் எல்லை அடையப்படும் போது மடிந்திடும் நிலையே வருகின்றது. காரணம், இதற்கு உறுதுணையாக இருந்த நட்சத்திரங்கள் தனது நிலைகள் விளையச் செய்யும் போது இதற்கு கிடைக்கும் உணவின் தன்மை தடைபட்டால் சூரியன் ஒளி மங்கும், பின் இருள் சூடும். ஆகவே இது கரைந்து இதன் உணர்வுகள் திக்கற்று இதனுடன் விளைந்த கோள்கள் அனைத்தும் அது திசை மாறி சென்றுவிடும். ஆக இதை போல இன்று நாம் வியாழன் கோளில் குருவான நிலைகளில் அது ஓடி வரும் பாதையில் அதை ஊடுருவி இன்றைக்கு கோள்களில் எப்படி பாய்ந்து இதனுடைய சுழற்சி வட்டத்தில் அது கரைந்ததோ இதே போல நமது பூமியில் இதே போல மற்ற கோள்கள் மற்ற பேரண்டத்தில் விளைந்த இவைகள் திசை மாறி வந்துவிட்டால் சூரியன் ஈர்ப்பு காந்தத்திற்குள் வரும்போது நாம் பூமி எடைப்பட்டால் பூமிக்குள் அந்த பாறைகள் விழும். அவ்வாறு விழுந்தான் நம் பூமியும் சுக்கு நூறாக அது தவறில்லை, தவறாது. இருப்பினும் இந்த பூமியின் சுழற்சியின் வேகத்திற்குள் கரைந்த வெப்பம் போக சொச்ச நிலைகள் நமக்குள் கரைந்துவிடும். ஆக கரைந்தது போக மேகி இருக்கும் நிலைகள் நம் பூமியிலே தாக்கிவிடும். இதே போல பிரமண்டலங்கள் ஏற்படும் விபத்துகள் ஏராளம். ஏனென்றால் பேரண்டம் 2000 சூரிய குடும்பம் என்றால் அதில் இதை போல வீழ்ச்சியடையும் சூரியன்களும் பல உண்டு. அதிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள் திசை மாறி மற்ற கோள்கள் அதை நகர்ந்து வரப்படும் போது எதனின் பிடிப்பில் இல்லாது அவனுடைய வேக துடிப்புகள் இருக்கும். ஆனால் எதனுடைய நிலை ஈர்ப்பு துணை வந்ததோ அந்த காந்த புலன் அறிவு இல்லை என்றால் அதை இழந்துவிடும். இதை கண்டுணர்ந்துதான் நமது ஞானிகள் ஓசான் தரை என்ற நிலைகளில் இதை தெளிவாக நமக்குள் பாதுகாப்பு கவசமாக இருப்பினும் எந்த தீய நிலைகளும் தன்னை தாக்கிடாத நிலைகள் கொண்டு பாதுகாப்பாக அமைத்தார்கள். தான் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் மற்ற மக்களுடன் நாம் கேட்டுணர்ந்த நஞ்சின் உணர்வுகள் பதிவானாலும் இந்த பதிவின் ஈர்ப்பை தடைப்படுத்தினால் நம்மிலிருந்து வெளிப்பட்ட உணர்வின் எண்ண அலைகள் யாரை கொன்று புசிக்க வேண்டும் என்று இயக்கிடும் எவரை இந்த நிலைகள் பழிதீர்க்கும் உணர்வுகள் இருவரும் விளைந்து வந்ததோ இதை அகற்றும் நிலைகள் கொண்டு அன்று தடைப்படுத்தும் நன்னாள் தான் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி. சதுர்த்தி நாள் என்று மற்ற மனிதன் மேல் இருக்கும் அந்த வெறுப்பின் நிலையை தான் தடைப்படுத்திட வேண்டும். அவ்வாறு நிறுத்திவிட்டால் இது கவர்ந்த நிலைகள் திக்கற்று பூமியின் சுழற்சி வட்டத்தில் அலைகளின் ஈர்ப்பாக இருக்கும் கடலின் ஈர்ப்புக்குள் சிக்கி நமக்குள் பரிசீர்ந்த பகமை உணர்வுகள் மனிதனை கொண்டு கொண்டிருக்கும். ஆக இருசூழச் செய்யும் இந்த ஞானத்தின் உணர்வின் தன்மையை அதை இருசூழச் செய்து கொண்டிருக்கும் இந்த உணர்வுகள்
அனைத்தும் கடலிலே வீழ்த்தி அது அங்கே பொசுங்கிவிடும். இதே போல்தான் பெருகடலான பேரண்டத்தில் பெரும் அலைகடலாக இருக்கும் நிலைகள் கொண்டு அது நகர்ந்து வரப்போடும் போது அதனுடைய துகள்கள் பெரும் கடலிலே அமிழ்ந்திருந்தாலும் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் அது வரும்போது அந்த சூரியனுக்குள் வந்தால் அது பொசுக்கி விடுகின்றது. ஆனால் அதை தவிர்த்து மற்ற கோள்களுக்கு வந்தால் இதை சுழற்சியின் வேகங்கள் எதுவோ அதற்கு தக்கதான் அது மடிகின்றது. வியாழன் கோடு சுழற்சியின் வேகம் ஜாஸ்தி, அதன் உராய்வின் தன்மை வரப்படும் போது அது ஆவியாக மாற்றிவிடும். அது ஈர்க்கும் நிலைகள் மோதும் போது அது பனிப்பாறைகளாக இருப்பதனால் அது அமிழ்த்திவிடும். மீண்டும் அதனின் உணர்வுகள் அந்த கோளின் உணர்வின் தன்மை வரப்படும் போது எத்தகைய நிலைகள் இதுக்குள் இயணித்ததோ இவை அனைத்தும் இணைக்கப்பட்டு இதுவே சூரியனாக அது நட்சத்திரமாக மாறும் நிலை வரும். நட்சத்திரம் ஆனால்தான் சூரியனாக மாறும் நிலை வருகின்றது. இதற்காக அதனுடைய சந்தர்ப்பம் இவ்வாறு அது விளைந்து அதனின் நிலையை பெறுகின்றது. இதை போன்றுதான் நமது ஓசான் திரை என்பது ஆறாவது அறிவு நமக்கு பாதுகாப்ப நாம் உணவாக உட்கொள்ளும் உணவின் சத்தை மலமாக மாற்றி விட்டு நஞ்சினை ஆக நல்ல உணர்வை நமக்குள் ஓசான் தரையாக பாதுகாப்பு நிலையாக வைக்கின்றது. இதனின் தன்மை கொண்டுதான் வலுப்பற்ற நிலை என்று சாதாரண மக்களும் புரிந்து கொள்ள ஆக வள்ளி என்றார். ஆக வள்ளி என்பது வலிமை மிக்க சக்தி. ஆக வீடுவன் மகள் வள்ளி என்று ஆக பல கோடி சரீரங்களை தன்னை காத்திடும் நிலைகள் கொண்டும் இருப்பினும் ஒவ்வொரு சரீரத்திலும் வேட்டையாடி அந்த வலுவான சக்தியை நாம் பெற்றோம். ஆக இவ்வாறு வேட்டையாடி அதில் விளைந்த சக்திதான் நமக்கு ஓசான் திரையாக வலிமை மிக்க நிலைகள் வள்ளி என்றும் அதற்கு காரண பெயரை எழுகின்றார்கள். இவ்வாறு தன்னை காத்திடும் வலுவான நிலைகள் கொண்டு நாம் தீமைகள் வராது தன் எண்ணத்தால் தன் வலுவின் தலை கொண்டு அதை படர்ந்திட முடியும். அதை காட்டுவதற்குத்தான் தெரங்காற்றில் வள்ளி காவல் இருக்கிறார் என்று. ஆக காத்திடும் உணர்வை நாம் நுகர்ந்தால் அதை மேல் இச்சைப்பட வேண்டும். தன்னை காத்திடும் உணர்வாக எதை இச்சைப்படுகின்றமோ காத்திட்ட இந்த உணர்வின் தன்மை கொண்டு மகிழ்ச்சியின் சக்தியை நாம் பெற்று அதனால் காத்திட விட வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் எடுக்கினால் இது இச்சைப்படும் போது அந்த வலிமைமிக்க சக்தி நமக்குள் அதாவது வள்ளி தெய்வ ஆணை நமக்குள் அந்த நுகர்ந்த உணர்வுகள் தெய்வ ஆணையாக நமக்குள் உணர்வின் தன்மை செயலாக்கி எதை காத்திடும் ஞானம் பெற்றோமோ அதே போல இந்த உடலின் உணர்வின் தன்மையை அதன் ஞானமாக நமக்குள் அந்த திரையாக மாறும். ஆகவே இச்சா சக்தி கிரியா சக்தி தன் உடலின் இயக்கத்தில் கொண்டு அது ஞான சக்தி நமக்குள் கிரியாக்கி அந்த ஞானத்தின் தொடரை நமக்குள் விளைவித்தால் இந்த உடலை விட்டு அகண்டால் பேண்டத்தில் எத்தகைய தீமை நிலைகளும் நஞ்சாக இருப்பினும் தன்னை அணுகாது. அதை அடைக்கிடும் நிலைகள் கொண்டு ஒளியின் சிகரமாக மாற்றிடும் நிலைகள் இங்கே வருகின்றது. அப்படி ஆனவர்கள் தான் இன்று எதனையுமே பழந்திடும் நிலைகள் பெற்றவர்கள் சப்த ரிஷிகள். ஆகவே இந்த பூமியின் தொடர் கொண்டு வாழ்கின்றார்கள். இந்த பிரபஞ்சம் இழந்தாலும் இவர்கள் தனி மண்டலமாக இயக்கப்பட்டு இந்த தீமையற்ற உலகை அவருக்குள் சிருஷ்டித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆக ஒவ்வொரு சூரிய குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த மண்டலங்கள் வேறு வேறு விதமாக இணைப்பினும் ஆக உடல் பெற்ற உணர்வின் நிலைகளிலிருந்து தீமைகளை பிளந்த உணர்வுகள் பொருட்கணிந்து பெரும் மண்டலங்களாக தகர்ந்த இந்த அகண்ட பேரண்டத்தில் இப்பேற்பட்ட மகரிஷிகளும் உண்டு. ஆக மனிதனில் தெளிந்த நிலைகள் கொண்டு அது பெரு வட்டமாக சுழந்து கொண்டு உள்ளார். நாம் இன்று அதிலே இணைந்தால்தான் மனிதன் நிலைகள் கொண்டு பேரண்டம் அகண்ட பேரண்டம் முதலில் இருண்ட நிலைகள் இருந்தது. ஆக சுழற்சி நேரம் கொண்டு சூரியன்களாக விளைந்து நட்சத்திரங்களாக விளைந்து அதிலே தோன்றிய கோள்களாக விளைந்து இதிலே உயிரணுக்களாக விளைந்து உயிரணுக்கள் நிலைகள் நுகர்ந்து அதன் உணர்வின் தன்மை உடல் பெற்று எண்ணத்தின் நிலைகள் கொண்டு இயங்கத் தொடங்கும் நிலைகள் கொண்டு தன்னை காத்திடும் நிலைகள் கொண்டு இந்த உயிருடன் நிலைகள் உடல்களை காத்திடும் நிலையாக வந்தாலும் இந்த உயிரின் தன்மை கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக தன்னை காத்திடும் நிலைகள் விளைந்தவர்கள் தான் மகரிஷிகள். ஆகவே நாம் அதை அனைத்தும் நாம் பெற முடியும். ஆகவே இந்த ஓசான் தரையை நமக்குள் இருக்கும் இந்த பாதுகாப்பு நிலையை வளர்க்காது இதனை அந்த மகிழ்ச்சியின் உணர்வுடன் பாதுகாக்கும் வலுவான அரண்யாக நாம் அமைத்திட வேண்டும். ஆகவே இப்போதும் ஓசான் தரை என்ற நிலையை நம்மை போன்று இந்த நாட்டிலே உள்ளவர்கள் இதை போன்ற உணர்வின் தன்மை பெறச் செய்யும் போது அண்டத்தில் எண்ணத்தை நீங்கள் செலுத்தும் போது இந்த எண்ணத்தின் வலிமை மிக்க சக்திகள் விஞ்ஞான அறிவால் கொண்டிருந்தாலும் அதனை அடைக்கிடும் ஆற்றல்கள் உண்டு. ஆகவே இதை போல நமக்குள் நாம் ஆறாவது அறிவை இதை ஓசான் தரையை இருத்திடாது மற்ற தீவிகள் நமக்குள் படர்ந்திடாது அருள் மகிழ்ச்சி நிலையை நாம் ஓசான் தரையாக அமைத்திட வேண்டும், அமைக்க முடியும். அந்த நிலைகள் பெறச் செய்வதற்குத்தான் இன்று நாம் இத்தகைய நிலைகளை மகரிஷி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அருள் வழிப்படி விண்ணி நாட்டிலே காண அந்த உணர்வை பெற அவர் செய்த அருளிய இந்த உணர்வின் தன்மை அனைவரும் பெறும் பாக்கியத்தை எங்கும் பெற்றுள்ளோம்.
அந்த நிலைதான் பெறுவதற்கு சேரும்.